ரீசெண்டாக கேரளாவில் பார்த்தீங்கன்னா நெடுமங்காடு அப்படின்ற இடத்துல கணவனை இழந்த ஒரு பெண் 1.5 வயசு குழந்தையோட ஒரு ஆண் நண்பர் கூட வாழ்ந்து வந்திருக்காங்க. அதனால இந்த குழந்தை வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதாலையும் இந்த குழந்தை வந்து அவங்களுக்கு தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவனை கொடுமை பண்ணி கொலையே பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தை இப்போ இறந்தே போயிட்டாங்க. அந்த குழந்தைய சாதாரணமாக வந்து கொலை பண்ணலைங்க. அந்த குழந்தைய ஒரு நாளும் கொடுமை பண்ணியிருக்காங்க, சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தையோட சொந்த தாயோட ஆண் நண்பர் 51 இடத்துல வந்து சிகரெட்டோட காயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் சொல்லுதாங்க. அதே மாதிரி நெஞ்செலும்புகள் 6 எலும்பு உடஞ்சிருக்கு. இந்த குழந்தை இறக்கிறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த 2 கையும் உடஞ்சிருக்குங்க. இந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் இந்த 2 கையும் சைக்கிளில் விழுந்துட்டான், அதனால தான் உடஞ்சிருக்குன்னு சொல்லி டாக்டர் கிட்ட காட்டியிருக்காங்க. இந்த 1.5 வயசு குழந்தை 2 வாரத்துக்கு அப்புறம் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் குழந்தை வந்து அழுகையை நிறுத்தாமல் அழுதுகிட்டே இருந்திருக்கான். அழுகையை நிறுத்தாததுனால அந்த குழந்தைய தலை மேலே அடிச்சிருக்காங்க. அந்த குழந்தைய நல்லா ஸ்ட்ராங்காக அடித்ததால் அந்த குழந்தை மயங்கி கீழே வந்திருக்குங்க. அந்த குழந்தை இறந்து போச்சுன்னு தெரிஞ்ச அந்த தாய் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பாடு சாப்பிடும்போது தொண்டையில் சாப்பாடு மாட்டி கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட சொல்லியிருக்காங்க. தன்னுடைய சுயநலத்துக்காகவும் அந்த குழந்தை தேவையில்லை அப்படின்றதுக்காகவும் அந்த குழந்தைய கொலையே பண்ணிட்டாங்க. இந்த உலகத்தில் தாயோட அன்பு தான் எல்லா பாசத்துலேயும் பெரியது அப்படின்னு சொல்லி புக்கில் படிச்சிருக்கலாம், கதையில் படிச்சிருக்கலாம், புராணங்களில் படிச்சிருக்கலாம். ஆனால் அந்த தாயோட அன்பு கூட மாறக்கூடிய காலகட்டங்க இந்த காலகட்டம். அதுதான் கடைசி காலத்தில் அன்பு வந்து தணிந்து போகும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்லியிருக்காரு. இதை விட வேறு எந்த அன்பு மாறாமல் இருக்கோங்க. ஒரு தாயோட அன்பே மாறி போகிற காலம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் எந்த அன்பும் மாறாமல் இருக்கோங்க. எல்லா அன்புமே மாறி போகுங்க. எல்லாருமே ஒரு நாள் நமக்கு மாறக்கூடியவங்க, சுயநலவாதிங்க தான். அதனால எந்த மனுஷனையுமே நீங்கள் நம்பாதீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனுடைய அன்பும் எப்போ வேணாலும் மாறக்கூடியதுங்க. ஆண்டவரை மட்டும் பிடிச்சிக்கோங்க. ஆண்டவருடைய அன்பு மட்டும்தான் எப்பவுமே மாறாததுங்க.